எது தெரியுமா ஒரு மனுஷனை வேதனைக்குள் கொண்டு போய் விடுகிறது? பயம். இன்னைக்கு மனுகுலத்துக்கு பயம். எங்க பார்த்தாலும் எது எடுத்தாலும் பயம். நான் செத்துருவேன் என்கிற பயம். நான் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறேன், ஐயோ விபத்து வந்துருமோ என்கிற பயம். அக்கம் பக்கத்திலே சில வியாதியில செத்து போனார்கள், எனக்கு இந்த வியாதி பிடித்திருமோ, என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் என்ன பாட்டி இவருடைய கேன்சர் என்கிற கொடிய வியாதினாலே மரித்து போனார்கள், அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாக்குமோ என்கிற பயம் இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு காணப்படுகிறது. நான் எக்ஸாம்ல தோற்று விட்டேன், இனி நான் தோற்று போயிருவேனோ, என்னுடைய பிசினஸ்ல தோற்று போயிருவேனோ, ஐயோ நான் ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறேன், என் ஜெப வாழ்க்கையில நான் தோற்று போயிருவேனோ, என் பரிசுத்தத்தை இழந்துருவேனோ என்கிற பயம் அநேக மக்களுக்குள்ளே காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதுங்க. நீங்கள் ஏதோ விதத்தில் நீங்கள் இன்னைக்கு இருதயத்தில் நீங்கள் பயத்தை நிமித்தமாக வேதனையோடு வந்திருக்கலாம். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பயத்தை மாற்ற போகிறார். அந்த பயந்த காரியம் உங்களுக்கு நீ நேரிடாது. எனவே இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவி வெளியே ஓட போகிறது. நீங்கள் தைரியமாக இருக்க போறீங்க, நீங்கள் சாதிக்க போறீங்க. எதுலெல்லாம் தோற்று போனீங்களோ அதுல எல்லாம் என் ஆண்டவர் வெற்றியை தந்து உங்களை தைரியப்படுத்துவார். நல்ல கையில தட்டி ஹல்லேலூயா.